வாசல் வழியா பிரவேசிக்கிறவனும் ஆடுகளின் மேய்ப்பனா இருக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்குது. அவன் தன்னோட ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போறான். அதனால கவலைப்படாம இருங்க. எதை சாப்பிட போறோம், எதை குடிக்க போறோம், எதை உடுத்துவோம், உங்களுக்கு இவையெல்லாம் தேவைன்னு உங்க பரலோக தந்தை அறிஞ்சிருக்காங்க. அதனால எல்லாத்துக்கும் மேல தேவனுடைய ராஜ்யத்தை அவரோட நீதியையும் தேடுங்க. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு நான் உனக்கு சொல்லலையா? இந்த நேரத்துல உன்னோட முன்னுரிமை விசுவாசிக்கிறது தான். என்னோட வார்த்தைகள் ஒருபோதும் அழிஞ்சு போகாது. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் குமாரன் உலகத்துக்கு அனுப்பல. அவராலே உலகம் ரட்சிக்கப்பட அவர் மூலமாக அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசிக்காதவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டவனாயிருக்கிறான். நான் இங்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதுக்கான பதில் உங்க எல்லாருக்காகவும் தான். வழி தவறி போன ஒரு ஆடை தேடுறதுக்காக மேய்ப்பன் தன்னோட 99 ஆடுகளை மலையிலே விட்டுட்டு போறான். உன்னால படிக்க முடியும்னு எனக்கு தெரியும். நீ மிகவும் விசேஷமானவள். இது உனக்காக தான். நான் பணக்காரர்களுக்காக மட்டும் வரவில்லை.